தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் ஒரு நல்ல ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம வில்லேஜ் பார்ட்டி சமையலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கீ ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு இதிலேயே சன்னமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் மார்க்கெட்லேருந்து புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் ஒவ்வொரு இலையாக பிச்சு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு எனக்கு வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சு நான் க்ளீன் பண்ணி வச்சு. அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக கீ ரைஸுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ சாதம் நல்லா இருக்காது. இப்போ தான் நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்து அதுவும் தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த மண்ணெல்லாம் ஊறுச்சுன்னா மண்ணெல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தான் ஒரு காடு மாதிரி அந்த மரம்லாம் முளைச்சிருக்கு. இது ஆக்சுவலாக பார்க் ஏரியா, கவர்மெண்ட்டோட பார்க் ஏரியா இது. பட் அங்கெல்லாம் தேக்கு மரம் அது இதுன்னெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க. ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு நேற்று. அது சார பாம்பு தான். இந்த காடு மாதிரி இருக்குல்ல, அங்கேருந்து தான் வருது. ஸோ அது கூடயே தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். மேபி அது இருக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ வெங்காயம் தாளித்ததுக்கப்புறமா அது கூடயே ஒரு கைப்பிடி புதினா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால 2 கிலோ பூண்டு, 1 கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கிலோ பூண்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன், வீட்டுக்கு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு நான் இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போட்டு இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கே கெடாமல் அப்படியே இருக்கும். இது கூட ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இது கூட ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கும். நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் அடிக்கடி பண்ணி வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கெடவே கெடாது எவ்வளோ நாள் ஆனாலும். இது ரொம்ப பல்காக இருக்கிறதுனால ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் டெய்லி யூஸ்க்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த கல்லுப்பு போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஊறுகாய் எல்லாம் போடும்போது நம்ம எப்படி கல்லுப்பு போட்டு ஊற வைக்கிறோம், மாங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம், அது மாதிரி நம்மளுக்கு கெட்டு போகாமையும் இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. ரொம்ப நாளைக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு அவசரத்தில் சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கூடயே 3 பச்சை மிளகா லைட்டாக கீரி சேர்த்துருக்கேன். அதோட காரமே இதுக்கு சரியாக போயிடும். ஏன்னா நான் சிக்கன் கிரேவி தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ஸோ இது லைட்டாக மைல்டாக இருந்தால் தான் அந்த சிக்கனோட கிரேவியோட காரத்துக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும். இது நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ், அதாவது 1 டம்ளருக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கறது தான் கணக்கு. ஸோ அதே மாதிரி 3 டம்ளர், அப்போ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விட்டுற போகிறோம். அதுக்கப்புறமா தான் அரிசி சேர்க்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இதிலேயே வந்து ஒரு சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் போட்டிங்க அப்படின்னா லைட்டான புளிப்பு சுவையோட நம்மளுக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலாப்பில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவுக்கு வர்ற வரைக்குமா நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து விசில் போட போகிறோம். நான் இது வாசர் வந்து உள்ளே போடலை, கேஸ்கட் வந்து உள்ளே போடலை. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் வந்து சம அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பராக நம்மளுக்கு பளபளன்ட்டு நம்மளுக்கு பாஸ்மதி அரிசியோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சிக்கன் கிரேவியோட நம்ம செஞ்ச கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறக்காகன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். பசங்க சாயந்தரமாக வந்ததுக்கப்புறமா இதுதான் சாப்பிட போகிறாங்க. சரி டேஸ்ட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நான் சொல்கிறக்காகன்ட்டு இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இதுக்கு சிக்கன் கிரேவி மட்டும் இல்லை, மஷ்ரூம் கிரேவி இல்லைனா பன்னீர் கிரேவி கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.